ஹாய் விவர்ஸ் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் டூப்ளிகேட் ரேஷன் கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம வீட்டில் இருந்தபடியே வாங்குறதுக்கு நியூ அப்டேஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன, நம்ம ஆன்லைனில் எப்படி பணம் கட்டுறது, அதே மாதிரி ஆன்லைனில் நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். நம்மளுடைய ரேஷன் கார்டை இனி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதுக்குண்டான கட்டணத்தை நம்ம ஆன்லைன்லேயே செலுத்தி போஸ்டல் மூலயமா நம்ம கார்டை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா 5/4/2023 பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட தொலைந்து போன குடும்ப அட்டைகளுக்கு பதிலாக நகல் மின்னணு குடும்ப அட்டையினை குடும்ப அட்டைதாரர்கள் இணையதளத்தில் விண்ணப்பித்து பெறும் முறை 2020 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இணையதள வழியில் விண்ணப்பித்தாலும் அதற்குரிய தொகையை செலுத்தவும் மீண்டும் திருத்தப்பட்ட அட்டையை பெறவும் விண்ணப்பதாரர்கள் வட்ட வழங்கல் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டியுள்ளது. தற்போது அந்த முறையை மாற்றி குடும்ப அட்டைதாரர்கள் நகல் குடும்ப அட்டை பெற மண்டலம் வட்ட வழங்கல் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் இணைய வழியிலேயே பணம் செலுத்திடவும் அஞ்சல் வழியிலேயே தங்கள் முகவரியிலேயே பெற்றிடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி குடும்ப அட்டைதாரர்கள் www.tnpds.gov.in என்ற இணையதளத்தில் நகல் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிக்கும் போதே அட்டைக்கான கட்டணம் ரூபாய் 20 மற்றும் அஞ்சல் சேவை கட்டணம் ரூபாய் 25 ஆக மொத்தம் ரூபாய் 45 இணைய வழியில் QR கோட் அல்லது நெட் பேங்கிங் வழியாக செலுத்தி அச்சிடப்பட்ட நகல் குடும்ப அட்டையினை அஞ்சலில் பெற்றுக்கொள்ளலாம். அஞ்சல் வழியில் அனுப்புவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாறிக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் கார்டில் நம்ம ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணலாம், அதாவது ஃபோட்டோ மாற்றினாலோ அட்ரஸ் மாற்றினாலோ இல்லை புதிய குடும்ப உறுப்பினர்கள் நம்ம சேர்த்தாலோ இல்லை நம்மளுடைய அட்டை பார்த்திங்கனாக்கா டேமேஜ் ஆகிருந்தாலோ இல்லை தொலைந்து போயிருந்தாலோ நம்ம பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டூப்ளிகேட் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான சலான் பார்த்திங்கனாக்கா நீங்கள் சலான் வெப்சைட் மூலயமா போய்ட்டு சலான் பே பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் நம்ம வட்ட வழங்கல் அலுவலகத்தில் நம்ம சமர்ப்பிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது நம்ம கொடுத்தாலும் அது கரெக்டாக ப்ராசஸ் நடக்காமல் இருந்தது. அது வரத்துக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கார்டு நமக்கு வரத்துக்கும் லேட்டாக வர மாதிரி இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி அதுக்குண்டான பேமெண்ட்டை ஆன்லைன்லேயே நம்ம கட்டிட்டு அஞ்சல் வழியில் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய புது ரேஷன் கார்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ணோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்படின்னு இருக்கும். அந்த நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அப்படின்றத போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கட்டணம் செலுத்தும் போது கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய குறிப்பு அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பணம் செலுத்திய ஒப்புகை பக்கத்தினை, அதாவது பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் பிரதி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளவும். மேலும் பண பரிவர்த்தனை குறியீட்டு எண்ணை டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் எதிர்கால பயன்பாட்டிற்காக குறித்து வைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைய வழி பண பரிவர்த்தனை மேற்கொள்ள தேவையான விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் செலுத்தும் படிவத்தில் பூர்த்தி செய்ய வேண்டிய ஸ்மார்ட் குடும்ப அட்டை குறித்த விவரங்கள் அப்படின்னும் போது ஸோ அதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை தலைவரின் பெயர், குடும்ப அட்டை எண், 12 இலக்க எண், குடும்ப அட்டையில் பதிவு செய்யப்பட்டுள்ள கைபேசி எண், மாவட்டம், தொகை, பணம் செலுத்தியவரின் சுய விவரம் அப்படின்னும் போது பணம் செலுத்தியவரின் பெயர், பிறந்த தேதி, கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலுத்தப்பட வேண்டிய தொகை ரூபாய் 45. அதில் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை அச்சிட 20, அஞ்சல் வழி அனுப்ப மற்றும் இதர செலவுகள் 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த செக் பாக்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு நீங்கள் கட்டணும். ஸோ அப்போ பணம் செலுத்த அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக அது பார்த்தீங்கன்னா ரீரேட் ஆகிட்டு எஸ்பிஐ கலெக்ட்டுக்கு போய்டும் உங்களுக்கு. ஸோ எஸ்பிஐ மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் பேமெண்ட் டீட்டெயில்ஸில் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்றாங்க.
நேம் ஆஃப் த கார்டு ஹோல்டர் அப்படின்ற இடத்துல உங்களுடைய நேம் நீங்கள் டைப் பண்ணிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு நம்பர் இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க. அடுத்து வந்து ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் ஸ்மார்ட் கார்டில் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் இன் ருபீஸ் வந்து அது 45 தான். ரிமார்க்ஸில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய நேம் நீங்கள் டைப் பண்ணிங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் டைப் பண்ணிங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருக்காங்க. கேப்சா வேல்யூ நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. பேமெண்ட் கேட்டகரி ஆன்லைன் பேமெண்ட்டு, நேம் ஆஃப் த கார்டு ஹோல்டர். அடுத்தது உங்களுடைய கார்டு நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. அமௌண்ட் 45 ருபீஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரிஃபை பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இங்கே வந்து நெட் பேங்கிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நெட் பேங்கிங்கில் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ கியூஆர் கோடு செலக்ட் பண்ணோடனே உங்களுடைய யூபிஐ மூலயமா கியூஆர் கோடை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனோடனே ஒரு டிரான்சாக்ஷன் ஹஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். பிரிண்ட் ரிசிப்ட் வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனா டவுன்லோட் பண்ணிங்க. இல்லை டைரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதுனாலும் காப்பி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையினை தொடரும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபதிப்பு கோரிக்கை வகை அப்படின்னும் போது அட்டை பிளர்வுகள் இல்லை அட்டை தொலைந்ததற்கான தவறிவிட்டதற்கான இருக்கும். ஸோ நீங்கள் அட்டை வந்து டேமேஜ் இல்லை வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அட்டையில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மாற்றிருந்தாலோ இல்லை அட்ரஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூவாக வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணியிருந்தாலும் அட்டை பிளர்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரீசன் சொல்லிவிடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காரணம் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு எண் கேட்பாங்க. குறிப்பு எண் வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. குறிப்பு எண் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் கட்டும்போது உங்களுக்கு வர செலானில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி கலெக்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். ஸோ அந்த நம்பர் டைப் பண்ணி தேதி வந்து எந்த தேதியில் பணம் கட்டினீங்களோ அந்த தேதி நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு தொகை வந்து 45 ரூபா அப்படியே இருக்கும். நீங்கள் பணம் கட்டினதுக்கான ரிசிப்ட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்கேன் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தாலும் சரி, அதை நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்லோட் பண்ணிவிடுங்க. கீழே கொடுத்துருக்க செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு தொடர அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டல் மூலயமா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு உங்களுடைய வீட்டு அட்ரஸுக்கு டைரெக்டாக போஸ்டலில் வந்துடும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இனி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎஸ் ஆஃபீஸுக்கெலாம் போகாமல் டைரெக்டாக ஆன்லைனில் நீங்கள் பணத்தை பே பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்மார்ட் கார்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணி, அதாவது டூப்ளிகேட் ஸ்மார்ட் கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்தபடி உங்களுடைய கார்டை நீங்கள் வந்து போஸ்டலில் வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.